ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன். அதாவது ஐஎன்ஏ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அதை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் டி ராஜ் பிஹாரி போஸ். இதில் நீங்கள் ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸை தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா அது மிகவும் தவறான விடை. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் கேட்ட கேள்வியையும் சரி வரலாறையும் சரி சரியாக கவனிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அதை உருவாக்கியவரை பற்றி தான் நான் கேட்டேன். இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை வழிநடத்தி போனவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை உருவாக்கியவர் யார்னா அவர் தான் ராஜ் பிஹாரி போஸ். ஆப்ஷன் டி ராஜ் பிஹாரி போஸுங்கிறது தான் சரியான விடை. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் கரஞ்சராஜன். வெல்கம் டு மை சேனல். ராஜ் பிஹாரி போஸ் பார்த்தீங்க அப்படின்னா மே 25, 1886 மேற்கு வங்காளத்தில் பிரத்வான் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் சுபால்தா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு. இவரோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா வினோத் பிஹாரி போஸ். இவர் ஒரு அரசாங்க ஊழியர். ராஜ் பிஹாரி போஸ் சத்தன் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. ஸ்கூல் படிக்கும்போதே விடுதலை போராட்டத்தின் மீதும் இந்திய அரசியல் மீதும் அளவுக்கு அதிகமான ஆர்வத்தோடு இருக்கிறாரு. இவருக்கு இராணுவத்தில் சேரணுங்கிறது ஒரு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இன பாகுபாடு காரணமாக அவரால் இராணுவத்தில் சேர முடியாமல் போயிடுது. கௌசோலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கிளர்க்காக வேலைக்கு போகிறாரு. பின்னாடி டோரோட்டோனில் இருக்கிற வன ஆராய்ச்சி கழகத்தில் வேலை பார்க்குறாரு. இங்கே தான் வெடிமருந்து எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிறாரு. இவர் ஆங்கிலேய அரசு கீழே வேலை பார்த்தாலும் ஆங்கிலேய அரசை கடுமையாக எதிர்க்கிறாரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறவர்களோட நட்பு இவருக்கு கிடைக்குது. 1912 பிரிட்டிஷார் இந்தியாவின் தலைநகராக டெல்லியை மாற்றுறாங்க. இதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியாக அப்போதைய வைஸ்ராயாக இருந்த ஹேட்டிங் பிரபுங்கிறவர் யானை மேலே ஊர்வலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது சாலைக்கு நடுவில் இருக்கிற மணிக்குண்டில் 2 பர்தா அணிந்த லேடிஸ் மேலேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யானை ஊர்வலம் தன் கிட்டக்க வரவும் தங்கள் கையில் இருந்த 2 நாட்டு வெடிகுண்டை எடுத்து அந்த வைஸ்ராய் ஊர்வலத்து மேலே வீசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கலவரமாயிருது. அதில் ஹேட்டிங் பிரபு கையில் ஒரு சின்ன காயத்தோடு தப்பிச்சிட்றாரு. ஆனால் யானைப்பாகன் இறந்துடுறாரு. அந்த பர்தா அணிந்த பெண்கள் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ராஜ் பிஹாரி போஸும் அவரோட ஃப்ரெண்டு வசந்தகுமாரும் தான். 2 பேரும் மாறு வேஷத்தில் தான் வந்திருப்பாங்க. எப்படியோ 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. மறுநாள் வழக்கம் போல் தனக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத மாதிரி தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ராஜ் பிஹாரி போஸ். இது பத்தாதுன்னு வைஸ்ராய் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு இவரே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய சேட்டைக்காரன்னு. இது போக இவர் பண்ண சேட்டைகள் நிறையா இருக்குது. அதை பற்றி போகும்போது நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். இப்படி 4 வருஷம் கழித்து எப்படியோ மோப்பம் பிடிச்சி இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ராஜ் பிஹாரி போஸ் இருக்கிறாரு அப்படிங்கிறத வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவரே குண்டு வைப்பாராம். அவரே தன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவரே கண்டனம் தெரிவிப்பாராம் அப்படின்னு வெள்ளைக்காரங்களுக்கு ரொம்ப கோபமும் ஆயிடுது. அதனால் அவரை பிடிக்க உத்தரவு போடுறாங்க. ஆனால் ராஜ் பிஹாரி போஸ் காசிக்கு தப்பி ஓடிறாரு. அவரை பிடிக்க ஆங்கிலேயர்கள் பல முயற்சி எடுத்தாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ராஜ் பிஹாரி போஸை பிடிச்சி தர்றவங்களுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசா தரோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ராஜ் பிஹாரி போஸ் எங்கே தங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவல்துறை அதிகாரி ஒருத்தருக்கு ஒரு செய்தி கிடைக்கிது. அந்த செய்தி வந்ததை அடுத்து காவல்துறை அதிகாரியும் ராஜ் பிஹாரி போஸை பிடிக்க அங்கே வேகமாக போகிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு கைரேகை பார்க்குற ஜோசியர் தான் இருந்திருக்கிறாரு. அந்த காவல்துறை அதிகாரியும் சரி வந்த வரைக்கும் வந்துட்டோம், இவர்கிட்ட கைரேகை ஜோசியமாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு தன்னோட கையை காட்டி நான் இந்த மாதிரி ராஜ் பிஹாரி போஸ் அப்படிங்கிறவரை பிடிக்க வந்திருக்கேன், என்னால் அவரை பிடிக்க முடியுமா அப்படின்னு அந்த கைரேகை பார்க்குறவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. கைரேகை பார்க்குறவரும் அவரோட கையை பார்த்துட்டு ஓ நிச்சயம் தாராளமாக உங்களால் அவரை பிடிக்க முடியும், நாளைக்கு வந்தீங்கன்னா அவரை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அந்த காவல்துறை அதிகாரி ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. உடனே இந்த கைரேகை பார்க்குறவர் சார் என்னை கொஞ்சம் தூரம் வரைக்கும் மட்டும் ஒரு இடத்துல விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. காவல்துறை அதிகாரியும் சரி வாங்க நான் உங்களை என் வண்டியிலே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுடுறாரு. அந்த இடத்துல விட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அந்த கைரேகை பார்க்குற ஜோசியர் வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜ் பிஹாரி போஸ் தான். நான் தான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல ராஜ் பிஹாரி போஸ் சரியான ஒரு சேட்டைக்காரர் அப்படின்னு. அதாவது ராஜ் பிஹாரி போஸ் மாறு வேஷம் போடக்கூடிய திறமை உடையவர். ஆங்கிலேயர்கள் தன்னை பிடிக்க வரும்போதெல்லாம் மாறு வேஷம் போட்டே தப்பிச்சிருக்கிறாரு. டீ கடைக்காரனா, குதிரை வண்டிக்காரன், நாடக நடிகர், புத்த மத துறவின்னு பல தடவைக்கு மேலே மாறு வேஷம் போட்டே ஆங்கிலேயர்களுக்கு தண்ணி காட்டியிருக்கிறாரு.
ஆனாலும் அவருக்கு இந்தியாவை பாதுகாப்பாக தெரியலை. ஏன்னா 10 நாளைக்கு மேலே அவரால் ஒரு இடத்துல தங்க முடியாது. அதனால் ஜப்பானுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஜப்பானுக்கு தப்பிச்சு போகிறாரு. 1915 கப்பல் மூலமாக போலி பாஸ்போர்ட்டில் ஜப்பானுக்கு தப்பிச்சு போகிறாரு ராஜ்பிகாரி போஸ். அங்கே டோக்கியோவில் கொஞ்ச நாள் தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறாரு. அங்கே தான் சீன தேசியவாதியான சுன்யாட்சன் அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு. டோக்கியோவில் தான் ராஜ்பிகாரி போஸ் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் போஸை பிடிக்க ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. அதனால் நகமுறையா அப்படிங்கிற ஒரு உணவகத்தில் புரட்சிக்கார நண்பர்கள் மூலமாக தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறாரு. அங்கே இருக்கும்போது தான் இந்தியாவில் தயாரிக்கிற கறி அப்படிங்கிற உணவை ஜப்பானிய பெண்களுக்கு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே சமயம் பிரிட்டிஷுக்கும் ஜப்பானுக்கும் மோதல் உருவானதால் ராஜ்பிகாரி போஸை அவங்க மறந்துட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹோட்டல் ஓனர் நகமுராயா அவரோட பொண்ணு தோஷிகோவை காதல் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. தோஷிகோ கொஞ்ச காலத்திலே இறந்துடுறாங்க நிமோனியா காய்ச்சல்னால. ஜப்பானுக்கு போனாலும் போஸ் இந்தியாவை மறக்கலை. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சிங்கப்பூரை கைப்பற்றுது. அதில் பல இந்தியர்களை போர்க்கைதிகளாக ஜப்பான் கூட்டிகிட்டு வராங்க. ராஜ்பிகாரி போஸ் ஜப்பான் அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்கள விடுதலை பண்ண சொல்கிறாரு. ஜப்பான் அரசாங்கமும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அங்கே இருக்க இந்திய வீரர்களையும் ஜப்பான் வீரர்களையும் ஒன்று திரட்டி INA இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்குறாரு ராஜ்பிகாரி போஸ். அதே நேரம் நேதாஜியோட அரசியல் பேச்சு போஸுக்கு மிகவும் பிடிச்சு போகுது. 1943 மே மாதம் நேதாஜி நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் வராரு. நேதாஜியும் ராஜ்பிகாரி போஸும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. ராஜ்பிகாரி போஸ் நேதாஜி கிட்ட வங்காள மொழியிலே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் இந்த படைகளுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு நேதாஜி கிட்ட சொல்கிறாரு. நேதாஜியும் அதை ஏற்றுக்கிறாரு. சிங்கப்பூர் மாநாட்டில் இனி நேதாஜி தான் உங்களுக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாரு ராஜ்பிகாரி போஸ். அங்கு தான் நேதாஜி டெல்லி சலோ அப்படின்னு ஒரு முழக்கத்தையும் முழங்குறாரு. இந்திய தேசிய இராணுவத்துக்கு மகாத்மா காந்தி அணி, நேரு அணி எனவும் பெண்கள் பிரிவுக்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் அணினும் பேர் வைக்கிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேலே சேர்றாங்க. 1943 அக்டோபர் 23 இந்திய சுதந்திர அரசு அப்படின்னு ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்குறாரு. அதற்கு அரசு ஆலோசகராக ராஜ்பிகாரி போஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. நேதாஜியோட கோரிக்கையை ராஜ்பிகாரி போஸ் ஏற்றுக்கிறாரு. ஆனால் 1944 பிப்ரவரி மாதம் ராஜ்பிகாரி போஸுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. 1945 ஜனவரி 21 நுரையீரல் பாதிப்பு காரணமாக அவர் இறந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தார்னா அவர் கனவு கொண்ட சுதந்திர இந்தியாவை பார்த்துருப்பார். இன்னமும் இவர் சமைச்ச கறி உணவு ஜப்பானில் மிக பிரபலமாக இருக்குது. இந்தியாவோட கறி உணவுக்கு இவர் ஜப்பானில் காப்புரிமையை வாங்கி வச்சிருக்கிறாரு. இன்னமும் ஜப்பானியர்களுக்கு இந்தியா அப்படின்னு சொன்னாலே ராஜ்பிகாரி போஸை பற்றி கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்மளில் எத்தனை பேருக்கு ராஜ்பிகாரி போஸை பற்றி தெரியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜ்பிகாரி போஸை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.